இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, ஜாதகத்துல 10க்கு 10 பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. 2 ஜாதகமும் இவங்களுக்காகவே பிறந்தவங்க மாதிரி அமைஞ்சிருக்கு. அவ்வளவு அம்சமா பொருந்தி இருக்கு. ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சுபத்ரா, போன விஷயம் என்னாச்சுமா? ஜாதகம் நல்லபடியா பொருந்தி வந்துச்சா? 2 ஜாதகமும் பொருந்தி இருந்துச்சு. நாம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா பொருத்தமும் அம்சமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருத்தம் எங்கேயுமே அமையாதுன்னு ஜோசியரே சொன்னார் அத்தை. சந்தோஷம் சுபத்ரா, அந்த சாமி சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஆமா அத்தை. சுபத்ரா, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் சரியா அமைஞ்சிருச்சு. இனிமே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படிதாங்க நானும் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைமா? மூத்தவனுக்கு இளைய பொண்ணு ஜாதகமும் இளையவனுக்கு மூத்த பொண்ணு ஜாதகமும் எல்லா அம்சங்களோட கரெக்டா பொருந்தி இருக்கு. என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஆமாம்மா, ஜாதகத்தை மாத்தி வச்சா பொருத்தம் சரியா இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? இத நான் சொல்லல, ஜாதகம் என்ன சொல்லுதோ அதத்தான் நான் சொல்றேன். நீங்க ஜாதகத்தை ரொம்ப நம்புறீங்கல்ல? ஆமா. அம்மா, தலை தலையோட சேராது, வால் வாளோட சேராது. தலை வாளோட சேரும், வால் தலையோட சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோசிங்க. மூத்தவன் இளையவளோடையும் இளையவன் மூத்தவளோட சேர்ந்தாதான் அவங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். அதத்தான் இந்த ஜாதகங்களும் சொல்லுது. ஆனா மாத்தி திருமணம் பண்றதால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றீங்களா? வரவே வராதுமா, நல்லா அமையும். சொல்லுங்க சுபத்ராம்மா, உங்க போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜாதக பொருத்தம் பார்த்துட்டேன். என்னாச்சுமா, பொருத்தமா இருக்கா? சொல்லுங்கம்மா, பொருத்தம் இருக்கா இல்லையா? பெரியவனுக்கு சின்ன பொண்ணோடையும் சின்னவனுக்கு பெரிய பொண்ணோடையும் ஜாதகம் பொருந்தி இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க யோசிச்சிருப்பீங்க, முடிவு என்ன எடுத்தீங்க அத சொல்லுங்க. சங்கரன், நான் ஜாதகத்தை நம்புறவன். அதனால ஜோசியர் சொன்ன மாதிரியே மாத்தியே பொண்ணு எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நல்ல முடிவுமா, நல்ல முடிவு. நீங்க பொண்ணு வீட்ல இந்த விஷயத்த பேசிட்டு கேட்டு சொல்றீங்களா? இதம்மா, நான் உடனே போய் கேட்டு நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். ஓகேம்மா, டபுள் வருமானம் கன்ஃபார்ம். ருக்மணி அம்மா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. தெரியும் தெரியும், டென்ஷனா இருப்பீங்க, பரபரப்பா இருப்பீங்க, பதட்டமா இருப்பீங்க. கரெக்டா? நாங்க பதட்டமா இருப்போங்கிறத கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே சார். சரி, அதை விடுங்க. சுபத்ரா அம்மா என்ன சொன்னாங்க? ஜாதகம் பார்த்தாங்களா? எல்லாம் பொருந்தி இருக்கா? அத சொல்றதுக்கு தானே நேர்ல வந்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. பொதுவாவே எனக்கு ஒரு ராசி உண்டு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி சங்கரன் ஒரு விஷயத்துல தலையிட்டா அது சக்சஸ் தான். இதெல்லாம் இப்ப எதுக்கு சார்? ஜாதகம் பொருந்துச்சா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்க. சொல்றேன். அவங்க எனக்கு போன் பண்ணாங்க, விஷயத்த சொன்னாங்க. என்னாலே நம்ப முடியல. மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கான். தெய்வமே, விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒரே டென்ஷனா இருக்கு. சரி, விஷயத்துக்கு வரேன். உங்க 2 பொண்ணோட ஜாதகமும் சுபத்திரமா பசங்க ஜாதகத்தோட பக்காவா பொருந்திருக்கான். ஒரு பொருத்தம் கூட கூடவோ குறைச்சலோ இல்லையா. ஐயோ, அத்தனை பொருத்தமும் அம்சமா இருக்கான். ஆனா ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? கல்யாணம்னா சாதாரணமா? அதெல்லாம் இருந்தா தானே கல்யாணம் கலக்கட்டும். என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். அதாவது
சுபத்ரா அம்மாவோட இளைய மகனோட ஜாதகம் உங்க வீட்டு மூத்த பொண்ணோட ஜாதகத்தோடையும் உங்க இளைய மகளோட ஜாதகம் அவங்க வீட்டு மூத்த பையன் ஜாதகத்தோடையும் பொருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. ஆனா பொண்ணுங்க மாப்பிள்ளைங்களை ஏற்கனவே பாத்துட்டாங்களே, இதுக்கப்புறமா மாத்தி கல்யாணம் பண்றது சரிப்பட்டு வருமா? எல்லாம் சரியா தாங்க இருக்கும். அக்காக்கு பார்த்த மாப்பிள்ள தங்கச்சியும், தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைய அக்கா பார்த்ததா வச்சுக்க வேண்டியதா. இங்க பாருங்க தரகரே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் 2 பொண்ணுங்களும் ஒரே குடும்பத்துல வாழ போறாங்க. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க சுபத்ரா தேவி அம்மா கிட்ட எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷமா. இதோ நான் இப்பயே போய் சொல்லிடுறேன். வரட்டுங்களா? வாங்க. வரையா? வாங்க. வரேம்மா, வரேங்கண்ணே. வாங்க சார். நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ள கூடயே கடவுள் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆமா. அம்மா இசை, உனக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷம் தாத்தா. அக்கா நீ நம்பிக்கையா இருக்கேன்னு சொன்னாலும் நான் பயந்துட்டு தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீ நிறைய ப்ரே பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே ஏன் ஜாதகம் அவரோட ஜாதகத்தோட பொருந்துருச்சு. I'm so happy கா. Thank you. என்னடி நீ எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? நீயும் நானும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போம். என் வாழ்க்கை இப்ப மாதிரியே எப்பவும் சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. சுபத்ரா அம்மாவோட இளைய மகனோட ஜாதகம் உங்க வீட்டு மூத்த பொண்ணோட ஜாதகத்தோடையும் பொருந்திருக்கு. இது என்னன்னு தெரியுமா? உன்னோட டிஷர்ட்ஸ் தான். இதுல என்ன தெரியுமா? உன்னோட வாட்ச், பர்ஸ், சன்கிளாசஸ். இது நீ தூக்கி போட்ட சாக்லேட் கவர். வா வா உட்காரு. ஏய், உன் மேல எனக்கு அவ்வளோ லவ். இதுதான் என்னோட காதல். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன் பக்கத்திலே இருந்துகிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். உன் மடியில படுத்து தூங்கணும். இதெல்லாம் எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? இப்படி ஒரு ரசிகையை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? நான் ஆசைப்பட்ட தேவதை நீ ஸ்ரீஜா. You are my angel.